ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 12ஆம் வகுப்பில் அத்தியாயம் 8ல் வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் அந்த பாடத்திலிருந்து நம்ம பயிற்சி 8.2ல் இருக்கிற இம்பார்ட்டண்டான 2 மார்க்ஸ் மட்டும் இப்போ பார்க்குறோம். அந்த 2 மார்க்ஸ் எல்லாம் தரவாக இருந்தாவே நம்ம அதிலேருந்து 2 மார்க் கேட்டால் மிஸ் ஆகாமல் எழுதலாம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 12ஆம் வகுப்பில் பயிற்சி 8.2ல் இரண்டாவது கணக்கு பார்க்கலாம். f of x equal to x square plus 3x என்ற சார்பிற்கு df கண்டுபிடிக்கணும் முதல்ல. அடுத்தது அந்த dfக்கு என்ன பிரதியிடணும்? x equal to 2 dx equal to 0.1னும் x equal to 3 dx equal to 0.02னும் பிரதியிடும்போது அந்த dfோட மதிப்பு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போது இதை வந்து எக்ஸை பொறுத்து வகையிட்ட என்ன கிடைக்கும்? நமக்கு df கேட்குறாங்க. அப்போது df டிவைடட் பை dxங்களா, எக்ஸை பொறுத்து வகையிடும் போது. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும்? பவரில் இருக்கிறது முன்னாடி வந்துடும். இன்ட்டு பவர்லேருந்து 1 குறையணுங்களா, 2 - 1 ஒன்றே தான். ஓகேங்களா? அது போட தேவையில்லை. ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸு, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன 3 மட்டும் வரும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அப்போ அந்த 1ஆல் 3 பெருக்கினாலும் 3 தான். ஓகேங்களா? இப்போது நமக்கு df தான் வேணும். அப்போ என்ன பண்ணலாம்? 2x + 3 இந்த வகுத்தில் இருக்கிற dx இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறிடுங்களா. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஃபஸ்ட்டு சம்மில் x = 2 dxோட மதிப்பு 0.1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். பண்ணலாங்களா? இப்போது அப்படி பண்ணும்போது dfோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எவாலுவேட் df. ஓகேங்களா? அப்போது 2 எக்ஸோட மதிப்பு என்னது? 2ங்களா, 2 + 3 dxோட மதிப்பு 0.1. ஓகேங்களா? இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? 2 2 4, 4 3 கூட்டும் போது 7ன்னு வந்துடும். பெருக்கல் 0.1ங்களா. அப்போ இது பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும்? dfோட மதிப்பு 0 7ங்களா, 0.7ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் என்ன இருக்குது? இந்த df இருக்குது இல்லைங்களா, df என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2x + 3ங்களா இன்ட்டு dx. ஓகேங்களா? அதில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? எக்ஸுக்கு பதிலாக 3னும் dxக்கு பதிலாக 0.02னும் சப்ஸ்டியூட் பண்ணணும். 2 இன்ட்டு எக்ஸோட மதிப்பு என்னது? 3 + 3 dxோட மதிப்பு 0.02. அடுத்தது 3 2 6, 6 3 எத்தனை? 6 3 கூட்டும் போது 9 இன்ட்டு 0.02ங்களா. அடுத்தது ரெண்டையும் பெருக்கும் போது என்ன கிடைக்கும்? 18ன்னு கிடைக்கும். 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சதுனால 0.18ன்னு கிடைக்கும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் முடிஞ்சது. ரொம்ப ஈஸி. இந்த பயிற்சி ஃபுல்லாகவே நமக்கு என்னென்னா 2 மார்க்கு 3 மார்க் மட்டும்தான். ஓகேங்களா? அது மேக்ஸிமம் 2 மார்க் மட்டும்தான் இந்த பயிற்சியிலேருந்து வரும். ஓகேங்களா? இது வந்து dfோட மதிப்பு. அவ்வளோதான். அடுத்த சம் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 12ஆம் வகுப்பில் பயிற்சி 8.2ல் மூன்றாவது கணக்கு பார்க்கலாம். f என்ற சார்பிற்கு கொடுக்கப்பட்ட x Δx மதிப்புகளுக்கு ΔF மற்றும் dfஐ கண்டுபிடிக்கணும். மேலும் அதோட 2 வேல்யூவையும் ஒப்பிடணும். ஓகேங்களா? இதில் 2 பார்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். f of x வந்து என்ன கொடுத்துருக்காங்க? x³ - 2x²ங்களா. அப்போ இதை எக்ஸை பொறுத்து வகையிட்டா df/dx = என்ன பண்ணணும்? பவரில் இருக்கிறது முன்னாடி வந்துடும். அண்டு என்ன பண்ணணும்? பவரில் இருந்து 1 குறைக்கணுங்களா. குறைச்சா என்ன வரும்? 2ன்னு வந்துருங்களா. 3 - 1 2ன்னு வந்துடும். அடுத்தது -2 இருக்குது. இங்கே பவரில் இருக்கிறது முன்னாடி வந்துருங்களா. அப்போது இங்கே பெருக்கல் முன்னாடி வந்துடும். பவர்லேருந்து 1 குறைக்கணும். 1 குறைச்சா 1ன்னு வரும். ஓகேங்களா? அப்போது இதை எப்படி எழுதலான்னா df = இது என்ன பண்ணலாம்? 3x² - 2 4xங்களா. இந்த எக்ஸ் வந்து இங்கே பெருக்கல்ல வந்துடும். ஓகேங்களா? dfோட மதிப்பு இந்த மாதிரி எழுதிக்கலாங்களா. நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? நமக்கு dfஐ கண்டுபிடிக்கணும். df கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ΔFஐ கண்டுபிடிக்கணும். ΔF கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலானா அதாவது f ஆஃப் x + x ΔX. ஓகேங்களா? x + ΔX - f of x. ஓகேங்களா? இதுதான் வந்து ΔFோட ஃபார்முலா. இப்போ என்ன பண்ணணும்னா
நெக்ஸ்ட்டு இதோட வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா? என்னது எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 2 ப்ளஸ் டெல் எக்ஸ் டிஎக்ஸ் ரெண்டோட மதிப்புமே 0.5ன்னு சொல்லிட்டாங்களா? அப்போ டெல் எக்ஸோட மதிப்பு 0.5 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு என்னென்னா எஃப் ஆஃப் எக்ஸுக்கு மதிப்பு 2ங்களா? 2 ஓகேங்களா? இப்போது இது ரெண்டையும் கூட்டினா என்ன கிடைக்கும்? எஃப் ஆஃப் 2.5ன்னு வந்துருங்களா? ரெண்டையும் 0.5 கூட்டினா 2.5ன்னு வந்துடும். என்ன கிடைக்கும்? எஃப் ஆஃப் ரெண்டையும் 0.5 கூட்டும் போது 2.5ன்னு வரும் மைனஸ் ஓகேங்களா? எஃப் ஆஃப் 2ங்களா? இப்போது நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க? 3x² மைனஸ் 2xங்களா? சாரி எக்ஸ் க்யூப்னு நினைக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு என்னென்னா x³ மைனஸ் என்ன சொல்லியிருக்காங்க? 2x². ஓகேங்களா? இதுதான் வந்து எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்? 2.5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ போடலாங்களா? எஃப் ஆஃப் 2.5னா என்ன பண்ணணும்? எக்ஸ் க்யூபோட மதிப்பு 2.5 க்யூபு மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னால் என்ன பண்ணணும்? 2.5 ஸ்கொயரு மைனஸ் எஃப் ஆஃப் 2ங்களா? அப்போது எக்ஸுக்கிற தாவில் 2 க்யூபு மைனஸ் என்ன பண்ணணும்? 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2 ஸ்கொயர். ஓகேங்களா? இப்படி எழுதிக்கலாங்களா? நெக்ஸ்ட்டு 2.5 3 முறை ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு? ஸ்கொயர் பண்ணால் நமக்கு புள்ளியில் இருக்கிறதுனால ரொம்ப லென்த்தியாக வருங்களா? அப்போது இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்? 5/2ன்னு எழுதலாங்களா? இந்த 2.5 5/2ன்னு எழுதிக்கலாம். இது வகுத்தா என்ன கிடைக்கும்? 2.5 தான் கிடைக்கும். மைனஸ் 2 இன்ட்டு 5/2 ஸ்கொயர் மைனஸ் இதை எப்படி எழுதலாம்? 2 க்யூப் எத்தனை வரும்? 4 அதாவது 2 2 4 4 2 8ங்களா? 8 மைனஸ் இது 2 ஸ்கொயர் வந்து 4 4 2 8 அப்போது 8 மைனஸ் 8 0ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு இதை க்யூ பண்ணால் என்ன வரும்? 5 25 25 5 125ங்களா? டிவைடட் பை 2 க்யூப் பண்ணால் 8 மைனஸ் 2 இருக்குது. இங்கே 5 ஸ்கொயர் பண்ணோமா 25 25 இன்ட்டு 2 50ங்களா? டிவைடட் பை 2 ஸ்கொயர் பண்ணால் 4 மைனஸ் இங்கே வந்து 0 இருக்கிறதுனால இங்கே எதுவும் போட தேவையில்ல. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பகுதியில் 8 இருக்குங்களா? இதோட எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 8 தான் கிடைக்குங்களா? அப்போ மேலேயும் கீழேயும் 2ஆல் பெருக்கணுங்களா? அப்போ இங்கே 8 கிடச்சிரும். அப்போ எல்சிஎம் 8 125 மைனஸ் இங்கே வந்து 2ஆல் பெருக்கணும் என்ன கிடைக்கும்? 50 100ங்களா? அப்போது 125லேருந்து 100 கழிச்சோமா நமக்கு 25ன்னு கிடைக்கும். 8ஆல் வகுக்கணும். வகுத்தா என்ன கிடைக்கும்? 3 8 24ங்களா? 3 8 24 ரிமைனிங் 1 இருக்கும். புள்ளி வச்சு 0 சேர்த்துனோமா 4 8 8 ரிமைனிங் 2 இருக்கும். மறுபடியும் 0 சேர்த்துனா 2 8 16ங்களா? 2 8 16னா ரிமைனிங் 4 இருக்கும். 2 8 16 அது 0 சேர்த்துனா 8 40. அப்போது நமக்கு டெல் எஃப்போட மதிப்பு 3.125ன்னு கிடச்சிருக்கு. நமக்கு வந்து இதில் இருக்கிற ரெண்டையும் ஒப்பிட சொல்கிறாங்க. ஒப்பிடணுன்னா என்ன பண்ணணும்? அதாவது டெல் எஃப்லேருந்து டிஎஃப்பை மைனஸ் பண்ணணும். டிஎஃப் டெல் எஃப்போட மதிப்பை ஒப்பிட சொல்லியிருக்காங்க. நம்ம டிஎஃப் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? டிஎஃப்ன்னா நம்ம வேல்யூவை பிரதியிடவே இல்லை. அப்போது எக்ஸுக்கு பதிலாக இதுதான் டிஎஃப்ங்களா? இங்கே வந்து 3 எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்? 2ங்களா? 2 ஸ்கொயரு மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2 அடுத்தது டிஎக்ஸோட மதிப்பு 0.5ங்களா? இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்? 0.5ஆல் பெருக்கணுங்களா? இப்போ இதெல்லாம் பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 2 4ங்களா? 4 12 மைனஸ் 8ங்களா? 8 இன்ட்டு 0.5 நெக்ஸ்ட்டு 12ல் 8 கழிச்சோமா 4 4 இன்ட்டு 0.5ங்களா? அப்போது 5 20ங்கும் போது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோமா 2ன்னு வந்துடும். ஓகேங்களா? அப்போது நமக்கு டிஎஃப்போட மதிப்பு 2. இப்போ 2 வேல்யூவும் நம்ம ஒப்பிட சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது
டெல்எஃப் டிஎஃப்ஐ காண்க மேலும் ஒப்பிடுகன்னு சொல்லியிருக்காங்க. டெல்எஃப் டிஎஃபோட மதிப்பை கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டையும் எப்படி ஒப்பிடணும்னா டிஎஃபோட மதிப்பு 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டையும் ஒப்பிடணும். இது வந்து ரெண்டுமே வந்து சமம் கிடையாது, நாட் ஈக்குவல்ட்டு. ஓகேங்களா, டெல்எஃப்பும் டிஎஃப்பும் நாட் ஈக்குவல்ட்டாக இருக்குது. அப்போ ரெண்டையும் ஒப்பிடணும்னா என்ன பண்ணணும், இது ரெண்டையும் கழிக்கணுங்களா. ஏற்படும் பிழையை வந்து டெல்எஃப்லேருந்து டிஎஃப்பை மைனஸ் பண்ணணும். டெல்எஃபோட மதிப்பு என்ன, 3.125ங்களா, -2. 3லேருந்து 2 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும், 1.125. இதுதான் வந்து ரெண்டையும் ஒப்பிடுற வேல்யூ. ஓகேங்களா, அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாங்களா. இதிலே செகண்ட் சம்மு என்ன பண்ணணும், நம்ம df / dx எக்ஸை பொறுத்து வகையிட்ட என்ன கிடைக்கும், இது வந்து 2xன்னு வந்துடும். அதாவது பவரில் இருக்கிறது முன்னாடி வந்துடும், பவர்லேருந்து ஒன்றை குறைச்சிக்கணும், அப்போ 1ன்னு வரும். அது போட தேவையில்லை. அடுத்தது 2 × x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வெறும் 2 மட்டும் வருங்களா, ஏன்னா எக்ஸை பண்ணனா 1. அடுத்தது கான்ஸ்டண்ட்டை பண்ணனா 0 வந்துடும். இப்போது df கண்டுபிடிக்கணுன்னா என்ன பண்ணணும், 2x + 2 × dxன்னு வந்துருங்களா. இந்த வகுத்தில் இருக்கிறது இந்தாண்டு வரும்போது பெருக்கல்ல மாறிடும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், இதுக்கு வேல்யூ பிரதிடணுங்களா. df = இதோட மதிப்பு என்ன, எக்ஸுக்கு பதிலாக -0.5 + 2 × dxோட மதிப்பு 0.1. ஓகேங்களா, இதை எப்படி பண்ணலாம், பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும், i2 10ங்களா. 10னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்போது -1ன்னு மட்டும் வரும், ஏன்னா புள்ளி வச்சா 0க்கு மதிப்பு கிடையாது. +2 × 0.1ங்களா. +2லேருந்து -1 கழிச்சா +1. 1ஆல் 0.1 பெருக்கணுமா, 0.1 தான். அப்போது dfோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு டெல்எஃப் கண்டுபிடிக்கணுங்களா. டெல்எஃப் கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா, f(x + Δx) × என்ன வரும், -f(x). ஓகேங்களா, இப்போது f(x)ஓட மதிப்பு என்ன, -0.5ங்களா, ப்ளஸ் Δxோட மதிப்பு 0.1 -f(x)ஓட மதிப்பு -0.5. ஓகேங்களா, இப்போது f(1), அதாவது 1லேருந்து 0.5லேருந்து 1 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும், -0.4ன்னு கிடைக்குங்களா. 0.4 -f(-0.5). ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த f(x) இருக்கிற இடத்துலலாம் நம்ம 0.4ன்னு பிரதிடணுங்களா. f(x)ஓட மதிப்பு என்ன, x² + 2x + 3. ஓகேங்களா, x²னா என்ன பண்ணணும், -0.4². அடுத்தது +2, எக்ஸோட மதிப்பு -0.4 + 3ங்களா. அவ்வளோதான், இது முடிஞ்சது. அடுத்தது மைனஸ், இங்கே என்ன இருக்குது, f(-0.5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், -0.5² + 2 × -0.5 + 3ங்களா. இதுதான் வந்து f(x)ஓட மதிப்பு. அதோட அந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக அந்த வேல்யூகளை பிரதியிடணும். ஓகேங்களா, இப்போது -0.4 -0.4 பெருக்கணும். என்ன பண்ணணும், ஸ்கொயர்னால் அதை 2 முறை பெருக்கணுங்களா. அப்போ 16னா 0.16, 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு -0.4ஓட 2 பெருக்குனா என்ன கிடைக்கும், -0.8ன்னு கிடைக்குங்களா, +3. ஓகேங்களா, இதுலேருந்து என்ன பண்ணணும், ப்ளஸ் வேல்யூலாம் கூட்டினா 3ஐயும் 0.16ஐயும் கூட்டினா 3.16ன்னு கிடைக்கும். இதையும் முடிச்சுட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் இது என்ன பண்ணணும், i5 25ங்களா, 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். -2 முறை பெருக்கிறதுனால ப்ளஸ்ன்னு வந்துடும். i5 25 0.25ன்னு வரும். அடுத்தது -2×5 10ங்களா, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோமா 1ன்னு வரும், +3. ஓகேங்களா, இப்போது இது என்ன பண்ணணும், ப்ளஸ் வேல்யூலாம் கூட்டணுங்களா. ப்ளஸ் வேல்யூ கூட்டினா என்ன கிடைக்கும் நமக்கு, 3.16 -0.8ன்னு வரும். மைனஸ் இங்கே என்ன கிடைக்கும், இது என்னது 3, அதாவது 3 +3 இங்கே -1 +2ன்னு வந்துருங்களா. +2ஐயும்
0.25 பெருக்கணும் கூட்டினோமா 2.25ன்னு கிடைக்கும். இதை கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 3.16லேருந்து 0.8 கழிச்சோமா நமக்கு இது 11ல் 8 கழிச்சா என்ன வரும்? 3ங்களா? 3. இங்கே 2 மட்டும் இருக்கும். 2.36ன்னு வரும். ஓகேங்களா? இப்போது இதை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2.36ங்களா? மைனஸ் 2.25. 2.36 மைனஸ் 2.25ங்களா? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2.36 2.25 மைனஸ் பண்ணால் 6ல் 5 கழிச்சா 1, 3ல் 2 கழிச்சோமா 1, 2ல் 2 கழிச்சா 0, 0.11. இது வந்து டெல் எஃப்போட மதிப்பு. ஓகேங்களா? இப்போது டிஎஃப் என்ன கிடச்சிருக்கு? 0.1. டெல் எஃப் 0.11. அப்போ ரெண்டும் நாட் ஈக்குவல்ட்டு. ஓகேங்களா? டிஎஃப்பும் டெல் எஃப்பும் நாட் ஈக்குவல்ட்டு. அப்போ இது ரெண்டையும் ஒப்பிடணுன்னா என்ன பண்ணணும்? நம்ம டெல் எஃப்லேருந்து டிஎஃப்போட மதிப்பை மைனஸ் பண்ணுங்களா? டெல் எஃப்போட மதிப்பு 0.11 மைனஸ் டிஎஃப்போட மதிப்பு 0.1ங்களா? அப்போது இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 0.01ன்னு கிடைக்கும். இதுதான் வந்து ரெண்டையும் ஒப்பிடுறதுக்கான வேல்யூ. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் முடிந்தது. அடுத்த சம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேதா மேக்ஸ். நம்ம 12ஆம் வகுப்பில் வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள்ங்கிற பாடத்தில் பயிற்சி 8.2 5th சம் பார்க்கலாம். ஒரு மரத்தின் அடிப்பகுதியின் விட்டம் 30 சென்டிமீட்டர். அடுத்த ஆண்டு அதன் சுற்றளவு 6 சென்டிமீட்டர் அதிகரிக்கிறது. ஓகேங்களா? எனில் தோராயமாக மரத்தின் விட்டம் எவ்வளவு வளர்ந்துள்ளது, அதன் குறுக்கு வெட்டு பரப்பானது எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ இருக்கிற மரத்தோட விட்டம் வந்து 30 சென்டிமீட்டர். ஆனால் நெக்ஸ்ட் இயர் எவ்வளோ அதோட சுற்றளவு, அதோட விட்டம் சொல்லலை, ஆனால் சுற்றளவு 6 சென்டிமீட்டர் அதிகரிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்க்கலாங்களா? விட்டம் அப்படின்னா 30 சென்டிமீட்டர். நமக்கு ஆரம் என்ன பண்ணணும்? விட்டத்தை 2ஆல் டிவைட் பண்ணுங்களா? அப்போது ஆரம் வந்து 15 சென்டிமீட்டர். அடுத்தது அதோட சுற்றளவு தான் அதிகரிக்குது. முன்ன இருந்த சுற்றளவு விட இப்போ என்ன ஆகுது? மாறுது. ஓகேங்களா? அதில் சேஞ்சஸ் வருது. அப்போது டிபி ஈக்குவல்ட்டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 6 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அதாவது சுற்றளவில் ஏற்படும் மாற்றம் அதுதான் வந்து 6 சென்டிமீட்டர். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? தோராயமாக மரத்தின் விட்டம் எவ்வளவு வளர்ந்துள்ளது. ஓகேங்களா? அப்போது மரத்தின் விட்டம்னா மரத்தையும் சுற்றி இருக்குது பகுதி தானே அதை சொல்லணும், அளவிடுவோம். அதனால் மரத்தின் அடியோட சுற்றளவு, மரத்தோட சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா? அதாவது மரம் வந்து வட்ட ஷேப்பில் இருக்கும் இல்லைங்களா? அந்த வட்டத்தின் சுற்றளவு அப்படின்னு பார்த்தா 2πr. இதை வந்து நம்ம ஆரை பொறுத்து நம்ம வகையிடணும். ஓகேங்களா? ஆரை பொறுத்து வகையிட்டால் dp/dr ஈக்குவல் டு 2π. 6 வகையிட்டால் 1ன்னு வரும். ஓகேங்களா? அது போட தேவையில்லை, கன்ஃபியூஸ் ஆனால் போட்டுக்கலாம். அடுத்தது டிபி ஈக்குவல் டு இந்த டிஆர் வந்து பெருக்கல்ல வகுத்தலில் இருக்கிறது சமக்குறிக்கு அந்தாண்டு வரும்போது பெருக்கல்ல மாறிடுங்களா? மாறிடுச்சு. இப்போது நமக்கு இந்த டிபியோட மதிப்பு என்ன தெரியும்? அந்த வட்டத்தோட சுற்றளவு, அந்த மரத்தோட சுற்றளவு மாறுது இல்லைங்களா? 6 சென்டிமீட்டராக அதிகரிக்குது இல்லைங்களா? அதுதான் வந்து டிபி. அது 6ங்களா? 2π × dr. ஓகேங்களா? இப்போது நமக்கு dr தான் வேணும். அப்போ என்ன பண்ணணும்? 6/2πங்களா? இப்போ கேன்சல் பண்ணால் dr மதிப்பு 3/π. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 3/πங்களா? அடுத்தது வட்டத்தோட பரப்பளவு. முதல் கொஷினில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, தோராயமாக மரத்தின் விட்டம் எவ்வளவு வளர்ந்துள்ளதுன்னு கேட்குறாங்க இல்லைங்களா? தோராயமாக மரத்தோட விட்டம் எவ்வளவு வளர்ந்துள்ளது. ஆனால் நம்ம ஆரம் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது விட்டம் வேணும்னா என்ன பண்ணணும்? ஆரத்தை 2ஆல் பெருக்கணுங்களா? இப்போ 2ஆல் பெருக்கணுமா? 2 × 3/5. அப்போது 3×6/π சென்டிமீட்டர். இதுதான் வந்து முதல் வினாவுக்கான ஃபஸ்ட்டு
சப்டிவிஷனோட ஆன்சர். ஓகேங்களா, 6/5. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன்று என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதன் குறுக்கு வெட்டு பரப்பானது எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும். ஓகேங்களா, குறுக்கு வெட்டு பரப்பு, அதாவது ஒரு மரத்தை குறுக்கில் வெட்டும்போது அது என்ன ஷேப்பில் இருக்கும், வட்ட ஷேப்பில் இருக்குங்களா, அப்போது அந்த வட்டத்தின் பரப்பு, குறுக்கு வெட்டு பரப்புனா வட்டத்தின் பரப்பு A=πr²ங்களா. இதை வந்து நம்ம வகையிடணும். ஒரு முறை வகையிட்டால் என்ன பண்ணோம், அதாவது ஆரை பொறுத்து வகையிடணும். dA/dr இங்கே பை அப்படியே இருக்குது, பவரில் இருக்கிறது முன்னாடி வந்துடும், பவர்லேருந்து 1 குறைக்கணுங்களா, 2 - 1 1 தான், அதாவது 1ங்கிறது போட தேவையில்ல, 6 தான். ஓகேங்களா, இப்போது dA = 2πr × drன்னு எழுதலாங்களா. இந்த வகுத்தில் இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது பெருக்கல்ல மாறிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், நமக்கு என்ன கேட்டிருக்காங்க இதில், அதாவது அது குறுக்கு வெட்டு பரப்பானது எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும். ஓகேங்களா, சதவீதம்னா நம்ம என்ன பண்ணணும், அதிகரிக்கும் சதவீதம். சதவீதம்னா நம்ம ஃபஸ்ட்டு அந்த பரப்பில் ஒரு சேஞ்சஸ் வருது. ஓகேங்களா, அதாவது அதிகரிக்குது இல்லைங்களா, அந்த அதிகரிக்கிறது இன்ட்டு 100ஆல் பெருக்கணுமா, நமக்கு வந்து இதோட சதவீதம் கண்டுபிடிச்சிடலாம். அப்போது ஏவோட வேல்யூ என்ன, நமக்கு பரப்பளவு πr²ங்களா. டிஏ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2πr × dr. ஓகேங்களா, இன்ட்டு 100. நெக்ஸ்ட்டு இதில் என்ன கேன்சல் பண்ணலாம், πr, இந்த பையில் ஒரு ஆர் கேன்சல் ஆயிருங்களா, ஸ்கொயரில் ஒரு ஆர் கிளம்பிரும். அடுத்தது 2 drஓட மதிப்பு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், drஓட மதிப்பு 3/5. ஓகேங்களா, இது வந்து 6/5ங்கிறது விட்டத்தோட மதிப்பு. ஆனால் நம்மளுக்கு ஆரத்தோட மதிப்புனா 2, அதாவது 3/5. ஓகேங்களா, அப்போது 3/π வந்துருங்களா. இங்கே ஒரு ஆரம் தான் கேன்சல் ஆகிருக்கு, இன்னொரு ஆரம் அப்படியே தான் இருக்குது. அப்போ ஆரம் வந்து 15ங்களா, ஆரம் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இன்ட்டு 100, இது கேன்சல் பண்ண என்ன வரும், 3×5 = 15, 25 100ங்களா, 3 3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன வரும், 2 4 40/π%. ஓகேங்களா, இதுதான் வந்து அதிகரிக்கிற சதவீதம். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு கணக்கு பார்க்கலாம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 12ஆம் வகுப்பு வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் அப்படிங்கிற பாடத்தில் பயிற்சி 8.2ல் 7வது கணக்கு பார்க்கலாம். மனிதனின் இரத்த குழாயின் அதாவது இரத்த குழாய்னா என்னது, தமனியோட குறுக்கு வெட்டானது வட்ட வடிவம் என கொள்க. அதோட ஷேப் என்ன, வட்டம்னு சொல்லிட்டாங்க. ஒரு நோயாளிக்கு இரத்த குழாய் விரிவடைவதற்கான மருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா, இரத்த குழாயின் ஆரம் 2 மில்லிமீட்டரிலிருந்து 2.1 மில்லிமீட்டராக அதிகரிக்கும் போது அதன் குறுக்கு வெட்டின் பரப்பு தோராயமாக எந்த அளவு அதிகரிக்கும் பார்க்கலாங்களா. அப்போது நம்ம எதோட பரப்பு கண்டுபிடிக்கணும், வட்டத்தோட பரப்பு வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அது அந்த இரத்த குழாய், அந்த தமனி வந்து அதோட குறுக்கு வெட்டானது எந்த வடிவத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, வட்ட வடிவம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்குற ஆரம் என்ன, ஆரம் வந்து 2 சென்டிமீட்டர், அதாவது மில்லிமீட்டர். ஓகேங்களா, 2 மில்லிமீட்டர். நெக்ஸ்ட்டு அந்த ஆரத்தில் ஒரு சேஞ்சஸ் ஏற்படுதுங்களா, அதாவது 2.1ஆக அதிகரிக்கிறது. ஓகேங்களா, 2.1 அதிகரிக்கிறது. அப்போது அந்த ஆரத்தை என்ன எழுதலாம், டிஆர் வந்து எவ்வளோ அதாவது அதில் எவ்வளோ மாற்றம் ஏற்படுதோ அந்த வேல்யூலேருந்து ஒரிஜினல் ஆரத்தை கழிக்கணும். ஓகேங்களா, நம்மளுக்கு கொடுத்துக்கிற ஆரத்தை கழிக்கணும். பிக் டு ஸ்மால் அப்படி கழிக்கக்கூடாது. நம்ம வந்து அதாவது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த ஆரத்துலேருந்து தான் நம்ம ஒரிஜினல் ஆரத்தை கழிக்கணும். ஓகேங்களா, அப்போது டிஆரோட மதிப்பு நமக்கு என்ன கிடைக்கும், 0.1 மில்லிமீட்டர்னு வருங்களா. அப்போது நமக்கு அந்த குறுக்கு வெட்டின் பரப்பு தோராயமாக எந்த அளவு அதிகரிக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது அது வட்ட வடிவம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க நமக்கு. அப்போது வட்டத்தோட பரப்பளவு πr²ங்களா. இதை வந்து ஒரு முறை ஆரை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். என்ன வரும், dA/dr. பை
2 வந்து முன்னாடி வந்துருங்களா வகையிடும்போது. ஆர்லேருந்து பவர்லேருந்து 1 குறைக்கணும். 2 - 1 1ன்னு வந்துடும். ஓகேங்களா? அப்போது இப்போ டிஏ 2πr இந்த வகுத்தல் இருக்கிறது இங்கிட்டு வந்தால் என்னவாகும்? பெருக்கலாக மாறிடுங்களா? நெக்ஸ்ட்டு நமக்கு டிஏவோட மதிப்பு இருக்குது. அதாவது இந்த பரப்பளவில் ஏற்படும் தோராய மதிப்பு தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? எவ்வளவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பரப்பளவை ஒரு முறை வகையிட்டாச்சு. இதில் இந்த மதிப்புகளெல்லாம் பிரதியிடலாங்களா? ஆரோட மதிப்பு என்ன? 2. டிஆரோட மதிப்பு டிஆர் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? 0.1ங்களா? 0.1. இதெல்லாம் பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 2 4ங்களா? 4π × 0.1. அப்போ பெருக்கும்போது என்ன கிடைக்கும்? 4. ஆனால் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணுங்களா? 0.4π. இதுதான் வந்து அந்த பரப்பளவு. அதாவது இந்த மருந்து செலுத்தினதுக்கு அப்புறம் அந்த இரத்த குழாய் வந்து விரிவடையுது இல்லைங்களா? அதோட அதிகரிக்கிற பரப்பு. ஓகேங்களா? இது வந்து மில்லி மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? பரப்பளவுங்கும் போது. ஹை ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேதமேக்ஸ். நம்ம 12ஆம் வகுப்பில் வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் அப்படிங்கிற பாடத்தில் பயிற்சி 8.2ல் 9th சம். ஒரு மனிதன் x மணி நேரத்தில் கற்கும் y வார்த்தைகளுக்கான தொடர்பு. எவ்வளோ மணி நேரம்னு சொல்லலை, அதனால் x மணி நேரம். ஓகேங்களா? அதோட தொடர்பு என்னன்னு சொல்லியிருக்காங்க. y = 52√x. அந்த எக்ஸோட மதிப்பு, அந்த எக்ஸுங்கிற மணி இருக்குது இல்லைங்களா, அது வந்து எதுக்குள்ளே இருக்குமா? 0 to 9 மணிக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா? என கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த எக்ஸின் மதிப்பு பின்வருமாறு மாறும்போது கற்றல் வார்த்தையின் எண்ணிக்கையில் ஏற்படும் தோராய மாற்றத்தை காண்க. ஓகேங்களா? அப்போது 1லிருந்து 1.1ன்னு மாறும்போது, அப்புறம் 4லிருந்து 4.1ன்னு மாறும்போது அந்த எவ்வளோ வார்த்தைகளை கற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம கிவன் என்ன? y = 52√xங்களா? இதை எப்படி எழுதலாம்? நம்ம 52 x⁻1/2ன்னு எழுதலாங்களா? இப்போது நம்ம dy/dx, அதாவது எக்ஸை பொறுத்து நம்ம வகையிடணும். வகையிட்டால் என்ன கிடைக்கும்? இந்த பவரில் இருக்கிறது முன்னாடி வந்துருங்களா? இன்ட்டு ஆல்ரெடி இங்கே ஒரு 52 இருக்குது. எகெயின் இந்த பவர் எக்ஸோட பவர்லேருந்து 1 வந்து மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போது அரை -1 என்ன வரும்? 1லேருந்து அரையை கழிச்சா அரை தான் வரும். அப்போது பெரிய நம்பர் முன்னாடி என்ன குறி இருக்குது? மைனஸ் குறி. அப்போ -1/2. ஓகேங்களா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? 2 2 4, ரிமைனிங் 1, 6 2 12. அப்போ 26ன்னு இருக்குது. இப்போ dy = நம்ம இந்த dxஐ மேலே கொண்டு வந்துடலாங்களா? இங்கே என்னென்ன இருக்குது? 26 இருக்குது. இந்த dx மேலே வந்துடும். இந்த x⁻−1/2ன்னு இருக்குது. அதை பகுதிக்கு கொண்டுட்டு வரும்போது என்ன ஆகும்? +1/2ன்னு மாறுங்களா? ஓகே. இதை எப்படி இன்னும் நம்ம இதை எப்படி எழுதலான்னா 26 dx /√xன்னு எழுதலாங்களா? x⁻1/2 √xன்னு எழுதலாம். இப்போ நமக்கு dy கண்டுபிடிச்சாச்சு. இப்போ முதல் கணக்கு என்ன? 1லிருந்து 1.1ஆக மாறும்போது முதல் கணக்கு 1 மணியிலிருந்து 1.1 மணியாக மாறும்போது அப்படின்னா நம்ம எக்ஸோட மதிப்பு என்னென்னு எடுத்துக்கணும்? 1. அப்போது dxோட மதிப்பு என்ன? எந்த மணி மாறுது? எக்ஸோட மதிப்பு 1. dxனா அதாவது ஒரிஜினல் மணியிலிருந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லைங்களா? அந்த மணி, அதிலிருந்து ஒரிஜினல் மணியை நம்ம கழிக்கணும். ஓகேங்களா? 1.1லேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ அந்த மணியிலேருந்து தான் நம்ம ஒரிஜினலான ஆக்சுவலான மணியை வந்து கழிக்கணும். ஓகேங்களா? 1.1லேருந்து 1 மைனஸ் பண்ணோமா நமக்கு என்ன கிடைக்கும்? டிஎஸோட மதிப்பு dxோட மதிப்பு வந்து 0.1ன்னு கிடச்சிருங்களா? அப்போது dyயில் சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா? dyயோட மதிப்பு என்ன? 26. dxோட மதிப்பு 0.1 இங்கே √xங்களா? எக்ஸோட மதிப்பு என்ன? 1. அப்போ √1. ஓகேங்களா? இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? 26 × 0.1
இந்த 1க்கு ரூட் எடுத்தால் 1 தான். ஓகேங்களா, அது போட தேவையில்லை. இப்போது இதை பெருக்கினா 1ஆல் பெருக்கினா என்ன வரும்? 26 தான். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளிக்கிறதுனால 2.6ன்னு எழுதலாங்களா? நெக்ஸ்ட்டு 2.6 புள்ளிக்கு அடுத்து இருக்கிற ஸ்தானம் நமக்கு எப்படி இருக்குது? 5ஐ விட பெருசாக இருக்குது. அப்போது இது வந்து நம்ம முழு நம்பரை எழுதிக்கலாங்களா? 5ஐ விட பெருசாக இருந்தால் முன்னாடி இருக்கிற நம்பரோடு ஒன்று கூட்டிக்கணும். அப்போது 3 வார்த்தைகள். ஓகேங்களா, அந்த கற்றல் வார்த்தைகள் என்னவா மாறும்? 3 வார்த்தைகளாக மாறும். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க? 4 மணியிலிருந்து 4.1ஆக மாறும்போது அப்போ எக்ஸோட மதிப்பு 4. அந்த மாறுற மணி என்ன? 4.1ங்களா? அதிலிருந்து தான் இந்த ஒரிஜினல் மணி 4 மைனஸ் பண்ணணும். அப்போ டிஎக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்கும்? 4.1லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 0.1ங்களா? 0.1. நெக்ஸ்ட்டு இந்த டிஒயில் கொண்டு போய் இந்த வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா? 26 dxோட மதிப்பு 0.1 டிவைடட் பை எக்ஸோட மதிப்பு 4. அப்போ ரூட் எக்ஸ்னா √4. இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? 26 × 0.1 இந்த 4க்கு ரூட் எடுத்து என்ன கிடைக்கும்? 2. அப்போது 2 2 3 2 6 13ங்களா? 13 0.1ஆல் பெருக்கணுமா? 13 தான். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால 1.3ன்னு மாறிடும். ஓகேங்களா, இப்போது இதோட அப்ராக்சிமேட் வேல்யூ என்ன வரும்? புள்ளிக்கு அடுத்து 5ஐ விட குறைவாக இருக்குது. அப்போ இதை முழு நம்பரை எழுதணுன்னா 1ன்னு எழுதிக்கலாங்களா? இப்போ 5ஐ விட பெருசாக இருந்திருந்தால் 1 கூட்டி 2ன்னு எழுதியிருந்துருக்கலாம். 5ஐ விட குறைவாக இருக்கிறதுனால 1 வார்த்தைகள். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கணக்கு முடிந்தது. அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேதா மேக்ஸ். நம்ம 12ஆம் வகுப்பில் வகையீடுகள் மற்றும் பகுதி வகை கெழுக்கள்ங்கிற பாடத்தில் பயிற்சி 8.2ல் 10வது கணக்கு பார்க்கலாம். ஒரு வட்ட வடிவ தகடு வெப்பத்தினால் சீராக விரிவடைகின்றது என்க. ஓகேங்களா, அந்த தகடு என்ன ஷேப்புன்னு சொல்லிட்டாங்க? வட்டம். வட்ட வடிவ தகடு வெப்பத்தால் சீராக விரிவடைகிறது. ஸோ அதன் ஆரம் வந்து 10.5 சென்டிமீட்டர்லேருந்து அது விரிவடையும் போது 10.75 சென்டிமீட்டராக அதிகரிக்கிறது. ஓகேங்களா, அதிகரிக்கும் போது அதன் பரப்பில் ஏற்படும் தோராய அதிகரிப்பு மற்றும் தோராய சதவீத அதிகரிப்பு ஆகியவற்றை காண்க. பார்க்கலாங்களா? இது வட்ட வடிவம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? வட்டத்தோட பரப்பளவை டிஃப்ரென்ஷியேட் படுத்தணும். ஓகேங்களா, அப்போது ஒரிஜினல் ஆரம் என்ன? 10.5. ஓகேங்களா, அடுத்தது நமக்கு ஆரத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுது இல்லைங்களா? dr. அது எவ்வளவு? 10.75 மைனஸ் 10.5. ஓகேங்களா, மாற்றம் ஏற்படுற ஆரத்திலிருந்து நம்ம ஒரிஜினல் ஆரத்தை மைனஸ் பண்ணால் அதுதான் வந்து dr. ஓகேங்களா, drனால் நமக்கு 10.75 10.5ங்களா? அப்போ 0 சேர்த்தணும். 5 7 5 கழிச்சா 2, இங்கே 0ங்களா? அப்போது 0.25 அப்படிங்கிறது நமக்கு அந்த ஆரத்தோட சேஞ்சஸ். ஓகேங்களா, ஆரத்தில் ஏற்படும் மாற்றம். நெக்ஸ்ட்டு நமக்கு பரப்பளவு, வட்டத்தின் பரப்பளவு தெரியும். a = πr²ங்களா? என வட்ட வடிவ தகடுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது πr². இதை வந்து ஒரு முறை வித் ரெஸ்பெக்ட் டு என்னது? ஆரை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dA/dr = π. இந்த பவரில் இருக்கிற 2 முன்னாடி எழுதிக்கணும். பவர்லேருந்து 1 மைனஸ் பண்ணுங்களா? அப்போ 2 - 1 1 தான். அப்போது அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு dA = என்ன வரும்? ஆர்டர் எழுதிக்கலாங்களா? 2πr. இந்த dr வந்து பெருக்கல்ல வந்துடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கெல்லாம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்களா? ஏன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? அதன் பரப்பில் ஏற்படும் தோராய அதிகரிப்பு. முதல் வினா பரப்பில் ஏற்படும் தோராய அதிகரிப்புனா இதுதான் பரப்பில் ஏற்படும் மாற்றம். இதில் இந்த மதிப்புகள்லாம் பிரதியிடலாங்களா? பை ஆரோட மதிப்பு என்னது? 10.5. டிஆரோட மதிப்பு 0.25. இது எல்லாத்தையும் நம்ம பெருக்கணுமா நமக்கு என்ன கிடைக்குன்னா 5.25 பை. ஓகேங்களா,
பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் வந்து அந்த பரப்பில் ஏற்படும் மாற்றம், அதாவது அதன் பரப்பில் ஏற்படும் தோராய அதிகரிப்பு. ஓகேங்களா, 5.25 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? தோராய சதவீத அதிகரிப்பு. ஓகேங்களா, தோராய அதிகரிப்பு மற்றும் தோராய சதவீத அதிகரிப்பு ஆகியவற்றை காண்க. தோராய சதவீத அதிகரிப்புனா நமக்கு என்ன தெரியும்? அதாவது அந்த பரப்பில் ஒரு மாற்றம் ஏற்படுது. சதவீதம்னா என்ன பண்ணணும்? 100ஆல் பெருக்கணும். ஓகேங்களா, இதுதான் வந்து தோராய சதவீத அதிகரிப்பு. இப்போது இதோட வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா? டிஏவுக்கு என்ன மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம்? 5.25 பைங்களா. அப்போது டிஏவோட மதிப்பு 5.25 பை டிவைடட் பை ஏவோட பரப்பளவு என்ன? வட்டத்தோட பரப்பளவு ஏ ஈக்குவல் பை ஆர் ஸ்கொயருங்களா இன்ட்டு 100. ஓகேங்களா, இப்போ பை கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும் நமக்கு? ஆரத்தோட வேல்யூ என்ன நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும்? ஆரம் வந்து 10.5ங்களா. அப்போது 5.25 இன்ட்டு 100 டிவைடட் பை 10.5 இன்ட்டு 10.5ன்னு எழுதலாங்களா. ஆர் ஸ்கொயர்னால் ஆரோட மதிப்பை 2 முறை எழுதணும். அப்போ இது என்ன பண்ணலாம்? இது பெருக்குனா என்ன வரும்? முழு நம்பராக மாறிடுங்களா. ஏன்னா 2 0 இருக்குது, 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோமா 525 மாறிடும். இதை ரெண்டையும் பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குன்னா 110.25ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம இதை என்ன பண்ணணும்னா முழு நம்பராக மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும்? மேலேயும் இங்கே புள்ளிக்கு அடுத்து எத்தனை ஸ்தானம் இருக்குது? 2 ஸ்தானம் இருக்குது. அப்போ மேலேயும் கீழேயும் 100ஆல் பெருக்கணும். பெருக்கினா அது வந்து முழு நம்பராக மாறிடுங்களா. 52500 டிவைடட் பை இது வந்து 11025 முழு நம்பராக மாறிடும். இப்போது இது ரெண்டையும் சிம்ப்ளிஃபை பண்ணணுமா நமக்கு என்ன கிடைக்குன்னா 4.76. ஓகேங்களா, இதை சிம்ப்ளிஃபை பண்ணி பாருங்கள். சிம்ப்ளிஃபை பண்ணால் 4.76%. ஓகேங்களா, இந்த பரப்பளவில் ஏற்படும் எவ்வளோ அதிகரிக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அந்த அதிகரித்ததுக்கான சதவீதத்தையும் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே ஃபைன் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான 2 மார்க் கொஸ்டின்ஸ். நம்ம பயிற்சி 8.2 ஃபுல்லாகவே ஒன்லி 2 மார்க் மட்டும்தான். ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 12ஆம் வகுப்பில் வகையீடுகள் மற்றும் பகுதி வகை கெழுக்கள்ங்கிற பாடத்தில் எடுத்துக்காட்டு 8.7 பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 சென்டிமீட்டர் ஆரமுள்ள கோளத்தின் ஆரம் 0.1 சென்டிமீட்டர் குறைகின்றது எனில் அதன் கன அளவில் தோராயமாக எவ்வளவு குறையும்? 10 சென்டிமீட்டர்லேருந்து 0.1 குறையுது. அப்போது நமக்கு ஒரிஜினல் ஆரம் என்ன? 10 சென்டிமீட்டர். அப்போது அதுலேருந்து குறையுது, அந்த ஆரத்தில் மாற்றம் ஏற்படுது இல்லைங்களா, அது வந்து டிஆர். அது வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க நமக்கு. அதாவது எவ்வளோ குறையிறது வந்து 0.1ங்களா. அப்போது 0.1னா 10லேருந்து 0.1 குறைச்சோமா நமக்கு என்ன கிடைக்கும்? 9.9ன்னு வருங்களா. 9.9. அப்போது அந்த 9.9லேருந்து 10 மைனஸ் பண்ணனா நமக்கு என்ன கிடைக்கும்? அதாவது எவ்வளவு குறையுதோ அதிலிருந்து தான் ஒரிஜினல் வேல்யூவை மைனஸ் பண்ணணும். பிக் வேல்யூ, அதாவது பெரிய வேல்யூ டு சின்ன வேல்யூ மைனஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, இந்த சேஞ்சஸ் ஏற்படுது இல்லைங்களா. 0.1 குறையுது. அந்த குறையிற ஆரத்திலிருந்து தான் நம்ம கொடுத்துருக்க ஒரிஜினல் ஆரத்தை கழிக்கணும். கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? -0.1ன்னு வருங்களா. அப்போது நமக்கு டிஆரோட மதிப்பு -0.1. ஓகேங்களா. அப்போது கன அளவில் அது எவ்வளவு குறையும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம கோளத்தின் கன அளவுக்கு ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும்? கோளத்தின் கன அளவு நம்ம 10ஆம் கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். 4/3 πr3ங்களா. அப்போது நம்ம v ஈக்குவல் டு 4/3 πr3. இதை வந்து ஆரை பொறுத்து வகையிட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? dv/dr ஈக்குவல் டு என்னது 4/3 பை இந்த r3 வகையிட்டால் என்ன வரும்? பவரில் இருக்கிறது முன்னாடி வந்துடும்,
இன்ட்டு பவர்லேருந்து 1 குறைக்கணுங்களா, குறைச்சா என்ன வரும், 3லேருந்து 1 குறைச்சா r² வரும். ஓகேங்களா. இப்போது நம்ம டிவி தான் வேணும். கன அளவு எவ்வளோ குறையும் தானே கேட்டிருக்காங்க. கன அளவில் ஏற்படும் மாற்றம் அப்படின்னா 3 கேன்சல் ஆயிருங்களா. இப்போ 4πr² இன்ட்டு drன்னு வந்துருங்களா. அந்த ஆர் வந்து இங்கே வந்தால் drன்னு வந்துடும். 4π அடுத்து ஆரோட மதிப்பு என்ன, 10ங்களா. அப்போ 10². அப்போ 10ஐ 2 முறை பெருக்கிக்கணும். ஓகேங்களா. டிஆரோட மதிப்பு என்ன, -0.1. ஓகேங்களா. -0.1. அப்போது பைத்து 100 100 நாளும் அதாவது 400ங்களா. 100ஆல் பெருக்கும்போது 400. எகெயின் நம்ம என்ன பண்ணணும், 0.1ஆல் பெருக்கணும். 400ஐயும் 0.1ஐயும் பெருக்கணுமா நமக்கு என்ன கிடைக்கும், 400 தான். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கணுங்களா. அப்போது 40. இங்கே -0.1ங்கிறதுனால -40 π அப்படின்னு வரும். ஓகேங்களா. சென்டிமீட்டர். அப்போது நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸில் விடை வந்ததுனால நமக்கு அதோட கன அளவு வந்து -40, அதாவது கன அளவு 40 π சென்டிமீட்டர் வந்து குறையும். எவ்வளவு குறையும்னு கேட்டிருக்காங்க, கன அளவு -40 π சென்டிமீட்டர் குறையும். ஏன்னா மைனஸில் இருக்கிறதுனால குறையும்னு எழுதணும், ப்ளஸில் இருந்தால் அதிகரிக்கும்னு எழுதணும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இது எல்லாமே இம்பார்ட்டண்டான 2 மார்க்ஸுங்க. எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க.